ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாய் இருக்கிறதை பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்க திரும்ப நிமிர்த்தி. தேவ பிள்ளையில ஒருவேளை கை நெகிழ்ந்து போயிடுச்சா அப்படின்னா அப்படியே பலவீனம் அடைந்தது. ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு, பலவீனம் அடைந்தது. அப்ப இன்னைக்கு பலனே இல்லை பிறகு இனி என்ன செய்ய போறேன், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. சில சொல்ல அப்படி கேட்டிருக்கிறல, அவ்வளவுதான், இன்னைக்கு நம்பிக்கை கிடையாது, எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் அவர் திரும்ப நிமிர்த்துகிறாராம். முழங்கால் ஸ்டடியாக இருந்தால் தானே, ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே, பலனாக இருந்தால் தானே நிற்க முடியும். முழங்காலே பலன் இல்லை, தளர்ந்து போயிருக்கு, எப்படி நிற்க முடியும்? ஆனால் இங்கே எபிரேயர் நாக்கியன் சொல்கிறாரு, தளர்ந்த முழங்கால்களை திரும்ப நிமிர்த்தி முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களை வழியில் செவைப்படுத்துங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆமேன். முடமாய் இருக்கிறது, ஒருவேளை ஆமேன் பிசகி போகிறது, இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்வேன், சொஸ்தமாக்க போகிறேன். அப்படியே நம்பிக்கை அற்று போய் முடிஞ்சிச்சு, இனி எழும்ப முடியாது, இனி இந்த பிஸ்னஸ் படுத்துடுச்சு, எவ்வளோ இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணேன், என் பிள்ளைங்களுக்கு இனி வாழ்க்கை கிடையாது, அவ்வளோதான் அப்படின்னு எதிலெல்லாம் நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சு எதில் சோர்ந்து போயிட்டீங்களோ, எந்த காரியத்தில் அவ்வளோதான் நினச்சி நீங்கள் முடிச்சிட்டீங்களோ, எதில் உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கோ, எது முடங்கி கிடக்கிறதோ, எழும்ப முடியாமல் இருக்கிறதோ, நீங்கள் நினச்சிங்க அவ்வளோதான் முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்களே, இன்னைக்கு கர்த்தர் சொல்ற அதை திரும்ப நிமிர்த்தி அதை என்ன பண்ணுறனாக்கா அவர் திடப்படுத்த உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஆமேன். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆகிட்டு சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எடுத்த முயற்சிகளை வீடு கட்டணும் ஸ்டார்ட் பண்ண பிரதர், அப்படியே பாதியில் நின்றுச்சு, வர வேண்டிய லோன் வரல, 1008 காரியங்கள் சொல்கிறாங்க, இதிலெல்லாம் நீங்கள் தெய்வ பிள்ளை தோற்று போனீங்களோ, இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் புது துவக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட வாசிக்கும் போது தீர்க்கதரிசியா சொல்லுவார். வாசிக்க கேட்போம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்கள் திடப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோர்ந்து போகாதீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை திடப்படுத்த போகிறார். ஆமே. அப்படின்னா தைரியப்படுத்த போகிறார். எங்கே கூனி குறிக்க போய் நின்னீங்களோ, எங்கே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சினீங்களோ, அந்த இடத்துல உங்களை தைரியமாக ஒரு பெரிய சேனையாக நிற்க உண்மையில் இருக்கிறார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 49வது வசனம் வாசிப்பீங்கன்னா அங்கே ஒரு அழகான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். பிறந்த நாள் முதல் குருடனாக இருந்த அந்த குருடன் இயேசு அப்படி போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிடுவாங்க. ஜனங்கள்லாம் அதட்டுவாங்க, ஜனங்கள்லாம் குருட்டு பையில அமைதியாருன்னு ஒருவேளை சொல்லியிருப்பாங்க. அவன் மறுபடியும் உரத்த சத்தமாக கூப்பிடுவான். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார், அவனை அழைத்துன்னு சொல்லுவார். அப்போ அந்த ஜனங்க சொல்லுவாங்க, திடன்கொள், இயேசுன்னு அழைக்கிறார். அல்லேலூயா. எந்த ஜனங்கள் அதட்டினார்களோ அந்த ஜனங்க இப்போ சொல்கிறாங்க திடன்கொள் என்று. தேவப்பிள்ளையிலே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, திடன்கொள். தளர்ந்து போன கைகள் தான், தள்ளாடுற முழங்கால் தான், ஆனால் தைரியமாக இருங்க, திடன் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு புது துவக்கத்தை கொடுக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக்க நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, தளர்ந்து போன கைகளை தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்துகிற கர்த்தர், யாரெல்லாம் என்னென்ன காரியத்தில் தளர்ந்து சோர்ந்து போயிருப்பாங்கண்ணா, ஆண்டவரே எதெல்லாம் இழந்து போயிருக்காங்க சரியில்லப்பா, ஆனால் இன்னைக்கு தைரியப்படுத்துறீங்க, ஒரு புது நம்பிக்கை தரீங்க, ஒரு புது அத்தியாயத்தை நீங்கள் உண்டு பண்ணுறீங்கப்பா. இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும், உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குற எல்லாத்தையும் இங்கே விலைக்கு காத்துக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தளர்ந்து போகாதீங்க, தைரியம் இருங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க. God bless you.